உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வழியின் அந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய். கந்தம் கமிழும் குழலி கடைத்திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனை கான் மாதவி பந்தல் மேல் பலகால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலை உன் மைத்துனன் பேர்பாடி செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தே ஏழோர் எம்பாவாய். மதநீர் சொரியும் யானையை போன்ற வன்மை உடையவனும் போரில் புறம் கொடுத்து ஓடாத தோல்வன்மை கொண்டவனுமான நந்தகோபனின் மருமகளே நப்பினையே, மனம் கமழும் கூந்தலை உடையவளே, கதவின் தாளை திறந்திடு. கோழிகள் எல்லா இடங்களிலும் பறந்து நின்று கூவின. குறுகத்திக் கொடி படர்ந்த பந்தலின் மேல் உறங்கும் குயில் கூட்டங்கள் பலமுறை கூவின. பந்து பொருந்தும் விரல்களை உடையவளே, உன் கணவனான கண்ணனின் திருப்பெயர்களை நாங்கள் பாடுமாறு சிறந்த கைவளையல் ஒலிக்க வந்து செந்தாமரை உணர் போன்ற உன் கைகளினால் மகிழ்ச்சியுடன் கதவை திறப்பாயாக. பாசுரம் 19. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்று பஞ்சு சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்கழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திறவாய். மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ வெட்டாய் கான். எத்தனை ஏலும் பெரிவாற்றகில்லையால் தத்துவம் அன்று தகவலேலோர் எம்பாவாய். பள்ளியறையில் குத்து விளக்குகள் எரிய யானை தந்தத்தால் ஆன கால்களை உடைய கட்டிலில் அழகு குளிர்ச்சி முதலிய 5 குணங்களை உடைய படுக்கை மீது ஏறி கொத்தாய் மலர்கின்ற மலர்களை அணிந்த கூந்தலையுடைய நப்பினையின் கொங்கைகளை தன் மீது வைத்துக் கொண்டு உறங்கி கிடக்கின்ற அகன்ற மார்பை உடையவனே, வாய் திறந்து ஒரு சொல்லல் வேண்டும். மை தீட்டிய நீண்ட கண்களை உடைய நப்பினையே, உன் கணவனான கண்ணனை ஒரு நொடி போதும் படுக்கையை விட்டு எழவிடுவதில்லை. இமை போதும் அவனை பிரிந்திட பொறுக்க மாட்டாய். இங்கனம் இருப்பது உனக்கு தக்கதன்று, இது உண்மை. கணபதி